மேம், மைக் ஆஃப்ல இருக்கு.
ஜூன் 22, 1940. 40லதான் என்னாச்சு? இந்த கோஹிமா இந்த இடத்துல எல்லாம் வெற்றி போர் புரிந்தார்கள் இல்லையா? சோ அதுல வந்து அவங்களுடைய வெற்றி, சோ இதை வந்து கொண்டாடும் விதமாக வந்து பண்றாங்க. 40ல வந்து சுபாஷ் சந்திர போஸ் தினமாக வந்து கொண்டாடப்படுது. ஓகே. சோ ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து யாரால உருவாக்கப்பட்டது? ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து அந்த டைம்ல உருவாக்குனாரு. 1940 ஜூன் 22 வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து உருவாக்குனாரு. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து உருவாக்கியவர் யார்? ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை உருவாக்கியவர் வந்து யார் அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 1940 ஜூன் 22. ஓகே. இப்ப வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இரண்டாம் உலக போர் வந்து முடிஞ்சிருச்சு. இரண்டாம் உலக போர் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமானும் லார்ட் அட்லி வந்து இங்கிலாந்துடைய பிரதமரா மாறுறாரு. லார்ட் அட்லி வந்து இங்கிலாந்தின் பிரதமராகிறார். இவருடைய இந்த லார்ட் அட்லி தான் வந்து என்ன சொல்றாருன்னா, 1946 மார்ச் 15 அப்ப ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாரு. இந்தியா சுதந்திரம் வந்து பெற்றிருக்கட்டும், ஓகேங்களா, அவங்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தினை அவர்கள் கொள்ளட்டும் அப்படின்னு வந்து அவர் என்ன பண்றாரு, லார்ட் அட்லி அறிக்கையை வந்து வெளியிடுறாரு. ஓகேங்களா. லார்ட் அட்லி வந்து என்ன அறிக்கை வெளியிடுறாருன்னா, சுய நிர்ணய உரிமை, அவர்களுக்கு தேவையான விஷயங்களே அவர்களே நிர்ணயிச்சுக்கட்டும் அப்படிங்கிற அந்த சுய நிர்ணய உரிமையையும் இந்தியாவின் அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கான ஆணையினையும் வெளியிடுறாரு. எப்ப வெளியிடுறாரு? 1946 மார்ச் 15 வெளியிடுறாரு. சோ இதன் அடிப்படையில் 3 பேர் கொண்ட குழு இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. அதுதான் வந்து கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. 3 பேர் கொண்ட குழுவானது இந்தியாவிற்கு அனுப்பப்படுகிறது. இந்த 3 பேர் கொண்ட குழுவினை தான் கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 3 பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்த்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாக்ஃபோர்ட் கிரிப்ஸ், பார்த்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாக்ஃபோர்ட் கிரிப்ஸ், அலெக்சாண்டர் அப்படிங்கிற இந்த 3 பேரும் இந்தியாவுக்கு வராங்க. பார்த்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாக்ஃபோர்ட் கிரிப்ஸ் மற்றும் ஏவி அலெக்சாண்டர் இந்த 3 பேரும் இந்தியாவுக்கு வராங்க. சோ இந்த 3 பேரும் இந்தியாவுக்கு வரதுதான் வந்து கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. கேபினட் மிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேபினட் மிஷன் வந்து 1946 வந்து நடக்குது. சோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல நடக்கிற சிக்கல்களை வந்து தீர்க்கறதுக்கு வந்துட்டு இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஓகே. இவங்க என்ன பண்றாங்கன்னா, மத்தியில இடைக்கால அரசை வந்து உருவாக்குறதுக்கு முன்மொழிகிறாங்க. மத்தியில் இடைக்கால அரசை உருவாக்குவதற்கு வந்து முன்மொழிகிறாங்க. இடைக்கால அரசு வந்து எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க இந்தியாவிற்கான ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, இடைக்கால அரசை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்க உங்களுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்களே வந்து உங்களுடைய நாட்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்தியில் இடைக்கால அரசை வந்து உருவாக்குவதற்கு முன்மொழிஞ்சாங்க இவங்க. சோ இத வந்து காங்கிரஸ், நம்மளுடைய முஸ்லீம் லீக் 2 பேருமே ஆதரிக்கிறாங்க இந்த விஷயத்த.
இதன் விளைவாக 1946 வந்து அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது வந்து அமைப்பதற்கான தேர்தல் வந்து நடைபெறுது. அரசியல் நிர்ணய சபை உருவாக்குறதுக்கான தேர்தல் வந்து நடைபெறுது. அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி. ஓகே, சோ இதன் அடிப்படையில 214 பொது இடங்கள்ல 205 இடங்களை வந்து காங்கிரஸ் கைப்பற்றது. அந்த டைம்ல 214 பொது இடங்கள்ல 205 இடங்களை வந்து காங்கிரஸ் கைப்பற்றது. 78 முஸ்லிம் இடங்கள்ல 73 இடங்களை வந்து முஸ்லிம் லீக் கைப்பற்றது. 1946 செப்டம்பர் 2 ஜவஹர்லால் நேரு தலைமையிலான இடைக்கால அரசு அமைக்கப்படுது. இந்த டைம்ல தான் வந்து நம்ம அட்லி வந்து மவுண்ட் பேட்டன் பிரபுவை வந்து இந்தியாவுடைய வைஸ்ராயா அனுப்புறாரு. இந்த டைம்ல 1947 ஓகேங்களா, இந்தியா உங்களுக்கே கொடுக்குறோம்னு முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ணதுக்கு அப்புறமானும் அட்லி வந்து சொல்லிட்டாரு உங்களுக்கு கொடுக்குறோம்னு. அந்த டைம்ல மவுண்ட் பேட்டன் பிரபுவ இந்தியாவுடைய வைஸ்ராயா அவர் வந்து அறிவிச்சு மார்ச் 24 1947 வந்து வைஸ்ராயா வந்து இந்தியாவுக்கு வராரு மவுண்ட் பேட்டன் பிரபு. சோ இந்த மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன பண்றாருன்னா, வந்ததுக்கு அப்புறம் மார்ச்ல வந்தவர் ஜூன் மாசம் 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை வந்து முன்வைக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை வந்து முன்வைக்கிறார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை வந்து முன்வைக்கிறவங்க யாரு? மவுண்ட் பேட்டன் பிரபு தான் வந்து முன்வைக்கிறாரு. எந்த வருஷம்னா 1947 ஜூன் மாசம் வந்து முன்வைக்கிறாரு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைய. சோ இந்த பிரிவினையை வந்து காங்கிரஸ் முஸ்லீம் 2 பேருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க, ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்திய சுதந்திர சட்டம் 1947 வந்து ஏற்றுறாங்க. இந்திய சுதந்திர சட்டம் 1947 வந்து ஏற்றுறாங்க. ஓகேங்களா, சோ இந்திய சுதந்திர சட்டம் வந்து 1947 வந்து நடக்குது. இதுல முக்கியமா என்ன பண்றாங்கன்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல வந்து பிரிவினை வந்து நடக்கும். அது ஆகஸ்ட் 15 1947 வந்து பிரகடனப்படுத்துறாங்க. புதிய நாடா வந்து பாகிஸ்தான் உருவெடுக்குது. சிந்து, மேற்கு பஞ்சாப், வடமேற்கு எல்லை மாநாடு, கிழக்கு வங்காளம், அசாம் இதெல்லாமே சேர்த்து வந்து என்ன பண்றாங்கன்னா, பாகிஸ்தான் வந்து தனியா ஒரு கண்ட்ரியா வந்து போகுது. இப்ப தனி கண்ட்ரியா வந்து பாகிஸ்தானை பிரகடனப்படுத்தினதோடைய பொறுப்பு யாருடைய வேலை? அது யாரு சொன்னாங்க? அத மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து சொல்றாரு.
மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து சொல்றாரு. அவங்க சொல்றதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சோ இதன் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14, 1947 வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குது. ஆகஸ்ட் 14 ஆகஸ்ட் 15, 1947 வந்து இந்தியா சுதந்திரம் அடையுது. இதுக்கு இடையில வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அவர் ஜூன் மாசமே சொல்லிட்டாரு இல்லைங்களா, அந்த பாகப்பிரிவினை பண்ற மாதிரி வந்து எல்லைகளை வந்து நியமிக்கிறது, யாருக்கு எந்த எல்லையில இருந்து எந்த எல்லை வரைக்கும் பாகிஸ்தானுக்கு, இந்தியாவுக்கு எது, அந்த மாதிரியான கட்டளை வரம்பு ஆணையங்கள் எல்லாமே வந்து ரெண்டு பேருக்குள்ளார வந்து பிரிவினைகள் பிரிச்சுக்கிறது வேலை எல்லாமே நடக்குது. ஆகஸ்ட் 15, 1947 டெல்லி செங்கோட்டையில இருந்து ஆங்கில கொடி இறக்கப்பட்டு இந்திய கொடி வந்து பறக்க விடப்படுது. சுதந்திர இந்தியாவினுடைய முதல் தலைமை ஆளுநர் வந்து லார்ட் மவுண்ட் பேட்டன். சுதந்திர இந்தியாவின் முதல் லார்ட் மவுண்ட் பேட்டன், சீஃப் கவர்னர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. சுதந்திர இந்தியாவின் முதல் ஆளுநர், கவர்னர் லார்ட் மவுண்ட் பேட்டன். அவருக்கு அப்புறமானும் ராஜகோபாலாச்சாரி தான் வந்து இந்தியாவின் முதல் கவர்னரா வந்து உருவானார். இந்தியர்ல முதல் கவர்னர். சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்தாரு. இந்தியர்கள்ல யாரு ஃபர்ஸ்ட் கவர்னர் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரி. பாகிஸ்தான்ல முதல் தலைமை ஆளுநர் வந்து முகமது அலி ஜின்னா. வந்து பாகிஸ்தானுடைய முதல் தலைமை ஆளுநர். இதுல ஜனவரி 30, 1948 நாதுராம் கோட்சே வந்து என்ன பண்ணாரு? அவ்வளவுதான். ஜனவரி 30, 1948 வந்து நாதுராம் கோட்சே வந்து என்ன பண்ணாருன்னா காந்தியை வந்து சுட்டுக் கொன்றார். சுட்டுக் கொன்றதை கேள்விப்பட்ட உடனே நேரு சொன்னது வந்து நம் வாழ்வில் இருந்த வெளிச்சம் போய்விட்டது, எங்கும் இருள் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. ஆயிரத்தி 1948 ஜனவரி 30 காந்தியடிகள் வந்து நாதுராம் கோட்சேவால் சுட்டுக் கொல்லப்படுகிறார். காந்திக்கு எகெயின்ஸ்டா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தானே பாத்திருக்கோம். அவருக்கு எகெயின்ஸ்டா நிறைய பேர் இருக்காங்க. கொள்கை மட்டும் இல்ல, அவருக்கு ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எகெயின்ஸ்டா நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய கருத்துக்கள் அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இதுவும் இருக்கு, நெகட்டிவ் ஆன வார்த்தைகளுமே கூட இருக்கு. அவர் நேரு வந்து என்ன சொன்னாருன்னா நம் வாழ்வில் இருந்த வெளிச்சம் போய்விட்டது, எங்கும் இருள் இருக்கிறது. கிரிப்ஸ் அந்த இது என்ன சொன்னாரு, கிரிப்ஸோடைய அக்ரிமெண்ட் ரிப்போர்ட்டை வந்து காந்தி என்ன சொன்னாரு, கிரிப்ஸோடைய இது வந்து என்ன சொன்னாரு, ஆகஸ்ட் நன்கொடையது. ஆனா காந்தி வந்து அதுக்கு என்ன சொன்னாரு, பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஆமா, அது முன்னாடி கேட்டிருக்காங்க, நிறைய தடவை கேட்பாங்க. ஓகேங்களா? அது இம்பார்ட்டன்ட். நேரு வந்து இப்ப என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, காந்தி இறந்த உடனே நம்ம என்ன சொல்றாரு, நம்ம வாழ்வில் இருந்த வெளிச்சம் போய்விட்டது, எங்கும் இருள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேங்களா? ஓகே. இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, நம்ம எல்லாமே சுதந்திரம் வாங்கிட்டோம். இப்ப 2-3 சமஸ்தானங்கள் தனித்தனியா இருக்கு. அதை வந்து என்ன பண்ணுவோம்னா இந்திய அரசாவோட வந்து இணைக்கிற வேலை வந்து நடக்குது. ஓகேங்களா? சமஸ்தானங்களின் இணைப்பு, ஒருங்கிணைப்பு, சமஸ்தானங்களின் ஒருங்கிணைப்பு. இந்த சமஸ்தானங்களை ஒருங்கிணைப்புகிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆமா, இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் வந்து சமஸ்தானங்களை ஒருங்கிணைப்பதில்
மிக முக்கிய பங்கேற்றவர். ஆமா, இந்தியாவோட வந்து சுதந்திரம் அடையிறப்ப 565 சமஸ்தானங்கள் இருந்துச்சாமா. ஆமா, கடைசியா சேர்ந்தவங்க வந்து நம்மளுடைய மைசூரு, கோவா இவங்க எல்லாம் வந்து கடைசியா சேர்த்தாங்க. 565 சமஸ்தானங்கள் வந்து இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடையிறப்ப நாட்டுல 565 சமஸ்தானம் இருந்துச்சு. அதுல வந்து நவாப்பு, மன்னர்கள், நிஜாம் அவங்க எல்லாமே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? 565 545 சமஸ்தானங்கள் இருந்துச்சு. இந்த சமஸ்தானங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 565 இணைக்கிற பொறுப்பு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வந்து கொடுத்தாங்க. இதன் கீழே வந்து பாத்தீங்கன்னா 562 சமஸ்தானங்கள் வந்து இணைஞ்சிருச்சு இந்தியாவில நம்ம வல்லபாய் பட்டேல் இது பண்ணப்ப. இதுல காஷ்மீர், ஹைதராபாத் அண்ட் ஜனாகத், காஷ்மீர், ஹைதராபாத் அண்ட் ஜனாகத் இவங்க வந்து இந்தியாவோட சேர தயக்கம் காட்டினாங்க. தெலுங்கானா ஹைதராபாத், நம்ம ஹைதராபாத். அவர் அங்க ஒரு ஊர் இருக்குன்னு சொல்றாரு. ஆமா, பஞ்சாபுடைய பார்ட் ஆஃப் பஞ்சாப் சிந்து எல்லாம் அங்க போயிடுச்சு. காஷ்மீர், ஹைதராபாத், ஜனாகத் வந்து என்ன ஆகல, நம்ம இந்தியாவோட இணையல. ஓகேங்களா? சோ இந்தியாவோட இணைக்கிறதுக்கு வந்து திரும்பியும் இவர் என்ன பண்ணாருன்னா நிறைய முயற்சிகள் எடுத்து அவங்களையும் இணைச்சாரு. அதனால இந்தியாவின் பிஸ்மார்க், இந்தியாவின் பிஸ்மார்க் அல்லது இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படுகிறார். யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் பிஸ்மார்க், இரும்பு மனிதர் அப்படின்னு போற்றப்படுறார். ஓகே, இதுல ஆங்கிலேயர்கள் வந்து வெளியே போயிட்டாங்க. ஆனா பிரெஞ்சு வந்து இன்னும் இருக்கு. 1954 பிரெஞ்சோடைய மாகாணங்களான பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம், சந்திரநாகூர் ஆகிய பகுதிகள் வந்து பிரெஞ்சோட அரசின் ஒப்புதலுக்கு அடுத்து இந்தியாவோட இணைக்கிறாங்க. பிரெஞ்சோடைய 1954 ஆங்கிலேயர்கள் வெளியே போயிட்டாங்க. சிறு குறு நிஜாம், இவங்களை எல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். 525 பேரை இந்தியாவோட சேர்த்துட்டோம். மிச்சம் எஞ்சி இருக்கிறது வந்து பிரெஞ்சோடைய போர்ஷனும் போர்ச்சுகீஸோடைய போர்ஷனும் இருக்கு. ஓகேங்களா? அப்ப பிரெஞ்சோட போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா யார் யாரு பிரெஞ்சோட இதுனா நம்ம பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம், அடுத்து வந்து சந்திரநாகூர் எடுத்துக்க பார்ப்போம். பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம், சந்திரநாகூர் இவங்க 5 பேரையும் வந்து 1954 இந்தியாவோட சேர்த்தாங்க. பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம், சந்திரநாகூர். பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம், சந்திரநாகூர் 1954 ஒண்ணு சேர்க்கிறாங்க, இந்தியாவோட சேர்க்கிறாங்க. இது பிரெஞ்சு. நெக்ஸ்ட் போர்ச்சுகீசியருடைய ஆட்சியில இருந்த கோவா, டையூ அண்ட் டாமன் வந்து 1961 வந்து நம்மளோட சேர்க்கிறாங்க. அது 54 வந்து பிரெஞ்சோட இது நம்மளோட சேருது. 61 வந்து இவங்க நம்மளோட சேர்றாங்க. கோவா, டையூ, டாமன் போர்ச்சுகீசியருடைய இது வந்து நம்மளோட சேருது. சேர்ந்ததுக்கு அப்புறமானும் புதிய இந்தியா வந்து உருவாகுது. புதிய இந்தியா வந்து 61 கோவா, டையூ, டாமன் வந்து போர்ச்சுகீசியருடைய இது 1961 வந்து நம்மளோட சேருது. புதிய இந்தியா உருவானதுக்கு அப்புறமானும் இந்திய அரசியல் நிர்ணய சபைக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தலைமை வகிக்கிறார். இந்திய அரசியல் நிர்ணய சபை
ஆமா, ஒரு நாள் இருந்தது சக்சேனா. இவர் வந்து நிரந்தர தலைவர். ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவர். சக்சேனா வந்து தற்காலிக தலைவர். கரெக்ட். ஓகேங்களா? சோ இவர் தான் வந்து அசம்பிளி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியோடைய சேர்பர்சன். சேர்பர்சன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கமிட்டி. சேர்மன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கமிட்டிக்கு வந்து நம்மளுடைய டாக்டர் அம்பேத்கர் வந்து தலைமை வகிக்கிறார். அந்த வரைவு குழு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அரசியல் நிர்ணய சபையின் தலைவர்னு பொதுவா கேட்டு விட்டுட்டாங்கன்னா நீங்க ராஜேந்திர பிரசாத் தான் கொடுக்கணும். சக்சேனா இருந்தாலும் அவரை செலக்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி அரசியல் அமைப்பு சட்டங்களை ஏற்றினதுக்கு அப்புறமானும் இந்திய அரசியலமைப்பு வந்து ஜனவரி 26, 1950 வந்து இந்தியா வந்து குடியரசாக மாறியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சோ இப்ப இதோட முடியுது. ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டம் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்ம அதுல பார்ப்போம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அந்த இதுல வந்து நம்ம பார்ப்போம். அந்த யூனிட்ல வந்து நம்ம பார்ப்போம். இதுல இதோட முடிஞ்சிருச்சு. இந்த சுதந்திர போராட்டத்துல வந்து தமிழர்களுடைய பங்கேற்பு வந்து என்ன இருந்தது அப்படிங்கிறது இது முக்கியம். சரிங்களா? தமிழக தலைவர்கள் வந்து யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஓகே, 1957 வந்து நிறைய போராட்டங்கள் நடந்ததுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த கிளர்ச்சி நடந்துச்சுன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் காலையில ஆரம்பிக்கிறப்ப அந்த 1957 வந்து பாத்தீங்கன்னா பெரிய கோவில் முன்னாடி வந்து நிறைய முக்கிய தலைவர்கள் 1857 ஆமா 1857 அந்த கிளர்ச்சி நடந்தது. சோ அந்த கிளர்ச்சியின் போது வந்து பெரிய கோவில் முன்னாடி வந்து நிறைய தமிழகத்தை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் வந்து ஒண்ணு சேர்றாங்க. நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் முன்னாடி. அது வந்து யாரெல்லாம்னா புலித்தேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வேலுத்தம்பி இவங்க எல்லாருமே வந்து ஒண்ணு சேர்றாங்க. ஓகேங்களா? இந்த 1857க்கு முன்னாடி ஏனோ தமிழகத்தில் வந்து சில முக்கியமான நிறுவனங்கள் வந்து இருந்துச்சு. என்னென்ன நிறுவனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி மாநகராட்சி, தென்னிந்திய சங்கம் வந்து 1801லயே வந்து உருவாக்கிட்டாங்க. தென்னிந்திய சங்கம் 1801 மருது சகோதரர்களால் வந்து உருவாக்கப்பட்டது. தென்னிந்திய சங்கம் 1801 மராத்து சகோதரர்களால் உருவாக்கப்பட்டது. வேலூர் சிப்பாய் கழகம், அந்த வேலூர் சிப்பி கார்பரேஷன் வந்து 1806 வந்து உருவாக்கப்பட்டது. ஆயிரத்தி 1806 வேலூர் கழகம். அதுக்கு முன்னாடி வந்து 1801 வந்து தென்னிந்திய சங்கம் மராத்து சகோதரர்களால் வந்து உருவாக்கப்பட்டது. ஓகே, வேலூர் கழகம் வந்து 1806 இல்லையா? இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கட்டுப்பாடுகள் வந்து வேலூர்ல இருக்கப்ப சோ இந்த முஸ்லிம்கள் வந்து தாடி வைக்க கூடாது, தாடியை வந்து கிளீனா வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த அடக்குமுறைகள் பிரச்சனைகள் வந்து முஸ்லிம் வீரர்களுக்கு வந்து அது பிடிக்கல. ஓகேங்களா? சோ அதுக்கு எகெயின்ஸ்டா வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலேயர்களுக்கு வந்து எகெயின்ஸ்டானும் நம்ம திப்பு சுல்தானோட சேர்ந்து திப்பு சுல்தானுடைய
மகளுடைய திருமணத்தின் போது வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாக்கி சோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த வேலூர் வந்து கைப்பற்றினாங்க. அதுதான் வேலூர் சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேலூர் சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்ப நடக்குதுன்னா 1806 வந்து நடக்குது. ஆமா 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 அந்த தோட்டாவை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டோம். அது வந்து இந்துக்களுக்கு இடையில வந்துட்டு அது முஸ்லிம்களுக்கு இடையில வந்துச்சு. பசுவோடைய கொழுப்பு கலந்த தோட்டாவை வந்து நாம பயன்படுத்த மாட்டோம். இந்துக்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்க. அந்த ஸ்டேஷன் ஓகே. சோ இதுல சென்னை மகாஜன சபை, மெட்ராஸ் மகாஜன சபை, மதராஸ் மகாஜன சபை அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. ஹார்லி அப்படிங்கிறவர் தான் அதோட நிறுவனர். அதை வந்து நிறுவியவர் வந்து ஹார்லி லட்சுமி நரசு செட்டி சீனிவாச பிள்ளை 1852 நிறுவனாங்க. ஹார்லி லட்சுமி நரசு செட்டி சீனிவாச பிள்ளை 1852 வந்து இந்த சென்னை மகாஜன சபையை வந்து உருவாக்குனாங்க. இந்த சென்னை மகாஜன சபை வந்து மெட்ராஸ் சுதேசி இயக்கம் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸோட 1920 வந்து சேர்ந்து செயல்படுது. அதுக்கப்புறமானும் இந்த சென்னை பிரசிடென்சியுடைய முதல் தலைவராக பி ரெங்கநாயுடு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தோற்றம் வந்து 1852 ஹார்லி லட்சுமி நரசு செட்டி சீனிவாச பிள்ளை 3 பேர் சேர்ந்து உருவாக்குறாங்க. 1852 1920 தேசிய காங்கிரஸோட சேர்ந்து செயல்படுது. இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய முதல் தலைவராக பி ரெங்கநாயுடு வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்த பி ரெங்கநாயுடு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பி ரெங்கநாயுடு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 1852 சென்னை மகாஜன சபை உருவாக்கப்படுகிறது. உருவாக்கியவர்கள் வந்து ஹார்லி லட்சுமி நரசு செட்டி சீனிவாச பிள்ளை 1852 உருவாக்குறாங்க. 1920 வந்து தேசிய காங்கிரஸோட சேர்ந்து செயல்படுது.
1920 வந்து சாரி நம்ம சென்னை அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய முதல் தலைவராக பி ரெங்கநாயுடு வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிதம்பரம் பிள்ளை, செக்கெழுத்த செம்மல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. வ.உ. சிதம்பரம் பிள்ளை, செக்கெழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழன் அப்படின்லாம் அவருக்கு பேரு. ஒட்டப்பிடாரத்தில் 1822 வந்து பிறக்கிறாரு, செப்டம்பர் 5. இவருக்கு இன்னொரு பேர் வந்து மாலுமி தமிழர் அப்படின்னு பேர் இருக்கு. மாலுமி தமிழர், வ.உ.சி அப்படின்னு சொல்றாங்க. மாலுமி, இந்த கப்பல் ஓட்டுறாங்க இல்லையா, மாலுமிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. மாலுமி செப்டம்பர் 5 1822 பிறக்கிறாரு. செப்டம்பர் 5 1882 பிறக்கிறாரு. மாலுமி தமிழர் அப்படிங்கிற பேர் இருக்கு. தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையில வந்து கப்பல் போக்குவரத்தை வந்து இவர் தான் துவக்கினவர், வ.உ. சிதம்பரம் பிள்ளை. இந்த வ.உ. சிதம்பரம் பிள்ளை வந்து பாலகங்காதர திலகரை வந்து ஆதரிக்கிறாரு. 1905 வங்காளத்துல அரசியல்ல ஈடுபடுறாரு. தமிழகத்தில் காங்கிரஸ் கொள்கைகளை வந்து தீவிரமாக பரப்பியவர். தேச துரோக குற்றத்திற்காக அவர் வந்து 40 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை விதிக்கிறாங்க. தேச துரோக வழக்கில 40 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை அடைஞ்சு அங்கேயே இறந்து போயிடுறாரு. செக்கிழுத்த செம்மல் அப்படிங்கிறாங்க. மாலுமி தமிழர் அப்படின்னு சொல்றாங்க அவருடைய இன்னொரு பேரு. கப்பலோட்டிய தமிழன் அப்படின்னு சொல்றாங்க. 1822 வந்து பிறந்தாரு. அடுத்து வந்து சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா பொறுத்த வரைக்கும் சிறந்த சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சிறந்த எழுத்தாளர். 1908 இருந்து 22 வரைக்கும் பல முறை கைது செய்யப்பட்டிருக்காரு. ரெண்டு பேரும் வேற, சிவா வேற. ஓகே, சிறைச்சாலை இவர் வந்து ஆக்சுவலா தொழுநோயால பாதிக்கப்பட்டுட்டாரு. தொழுநோயால பாதிக்கப்பட்டவங்க வந்து ரயில்ல பயணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஆங்கிலேய அரசு போட்ட சட்டம். சோ அதனால இவர் என்ன பண்ணாருன்னா கால்நடையாகவே நிறைய பக்கம் போய் சுதந்திர தாகத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாரு மக்கள். ஓகேங்களா. இவர் வந்து நிறைய தடவை ஜெயில் சிறை போய் வந்ததால தொழுநோயால பாதிக்கப்படுறாரு. தொழுநோயால பாதிக்கப்பட்டும் ட்ரெயின்ல அந்த மாதிரி பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணக்கூடாதுங்கிறதால இவர் வந்து என்ன பண்றாருன்னா கால்நடையாகவே வந்துட்டு போய் பண்றாரு. சோ இவர் வந்து சுப்பிரமணிய சிவா. நெக்ஸ்ட் வந்து சுப்பிரமணிய பாரதியார். சோ சுப்பிரமணிய பாரதியார் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கிற எட்டயபுரத்துல வந்து பிறக்கிறாரு. டிசம்பர் 11 1882 வந்து பிறக்கிறாரு. 1904 மதுரையில தமிழாசிரியரா பணிபுரியறாரு. சேதுபதி ஸ்கூல் தெரியும் இல்லையா அது. 1904 மதுரையில தமிழாசிரியரா பணிபுரியறாரு. டிசம்பர் 11 1882 பிறக்கிறாரு. எட்டயபுரம்ல திருநெல்வேலி மாவட்டத்துல. இவர் வந்து ஸ்வதேசிமித்திரன் பத்திரிகையின் உதவி ஆசிரியராக பணிபுரிகிறார். ஸ்வதேசிமித்திரன் பத்திரிகையுடைய உதவி ஆசிரியரா வந்து பணிபுரிஞ்சாரு. 1907 சூரத்ல நடைபெற்ற அந்த காங்கிரஸ் மாநாட்டுல கலந்துக்கிறாரு. 1907 சூரத்ல காங்கிரஸ் மாநாடு நடக்குது இல்லைங்களா, அந்த மாநாட்டுல கலந்துக்கிறாரு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இவர் காங்கிரஸ் மாநாடு எந்த மாநாட்டுல நம்மளுடைய சுப்பிரமணிய பாரதியார் வந்து கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சூரத் மாநாட்டுல வந்து கலந்துக்கிறாரு. அந்த சூரத் மாநாடு 1907 நடக்குது. அந்த 1907 இந்தியாவின் தமிழ் வார இதழ்ல வந்து ஆசிரியர் ஆகிறாரு. அதே நேரத்துல பாலபாரதம் அப்படிங்கிற ஆங்கில பதிப்பையும் வெளியிடுறாரு. பாலபாரதம் அப்படிங்கிற ஆங்கில பதிப்பையும் வெளியிடுறாரு. பாலபாரதம் அப்படிங்கிற ஆங்கில பதிப்பையும் வெளியிடுறாரு. ஓகே, 1909 வந்து ஆங்கிலேய அரசு
பாரதிய ஜனதா கட்சி வந்து ஓகே, இவர் வந்து ஒரு ஜனதா கட்சியை வந்து தொடங்கி இருந்தாரு. அந்த கட்சியை வந்து அது இது பண்ணுது. சோ இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. பாலபாரதம் அப்படிங்கிறதும், ஸ்வேதேசி மித்திரன்ல வந்து அவர் உதவி ஆசிரியருங்கிறதும், எட்டயபுரத்துல பிறந்தாருங்கிறதும், 1882 பிறந்தாருங்கிறதும், 1904 தமிழாசிரியர் இருந்தாருங்கிறதும் இம்பார்ட்டன்ட். அவர் பாலபாரதம்ங்கிறது வந்து 82 பிறந்தாரு. டிசம்பர் 11 1882 பிறந்தாரு. பாலபாரதம் அப்படிங்கிறது வந்து 1907 ஆங்கில பதிப்பை வந்து வெளியிடுறாரு. ஆங்கில நாவல், அது நாளிதழ். ஓகேங்களா, ஆங்கில நாளிதழ். பாலபாரதம்ங்கிறது ஆங்கில நாளிதழ். 1907 வந்துட்டு சூரத்துல நடக்கிற காங்கிரஸ் கட்சிக்கும் போறாரு. அதே 1907 தான் பாலபாரதத்தையும் வந்து ஒரு ஆங்கில பதிப்பையும் வெளியிடுறாரு. நெக்ஸ்ட் வாஞ்சிநாதன். சோ வாஞ்சிநாதனை பொறுத்த வரைக்கும் வந்து திருவாதங்கூர் மாநிலத்துல வந்து பணிபுரிந்தவர். திருவாதங்கூர் திருவாதங்கூர் மாநிலம், திருவிதாங்கூர் 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 மாநிலத்துல வந்து பணிபுரிந்தவர். வாஞ்சிநாதன் வந்து திருவிதாங்கூர் மாநிலத்துல வந்து பணிபுரிஞ்சவர். இவர் வந்து என்னன்னா நிறைய காங்கிரஸ் கட்சியின் மேல ரொம்ப பற்று கொண்டவர். அவங்களை வந்து நிறைய அடக்கியதால என்ன பண்றாருன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஆட்சியாளராக இருந்த ஆர்த்தே அவரோட சேர்ந்து 4 பேரை சுட்டு கொண்டவர். ஆசே அப்படிங்கிற திருநெல்வேலி கலெக்டர் அவரோட சேர்ந்த 4 பேரை சுட்டு கொண்டாரு. ஏன்னா காங்கிரஸ் கட்சி மேல நிறைய அவங்க கட்டுப்பாடுகளை வந்து விதித்தாங்க அப்படிங்கிறதுக்கு வேண்டி வாஞ்சிநாதன் வந்து திருநெல்வேலி கலெக்டரா இருந்த ஆசேங்கிறவரும் அவரோட சேர்ந்த 4 பேரையும் சுட்டு கொண்டாரு. சோ வாஞ்சிநாதன் வந்து கடைசியா மணியாச்சிங்கிற முகாமுக்கு போய் 1911 அவரா சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் திருப்பூர் குமரன். சோ திருப்பூர் குமரனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, கொடிகாத்த குமரன் அப்படின்னு இன்னொரு பேரு. திருப்பூர் குமரன், கொடிகாத்த குமரன் அப்படின்னு அவருக்கு இன்னொரு பேரு. நெக்ஸ்ட் வந்து சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி நம்ம காமராஜருடைய அரசியல் ஆசிரியர் குரு அப்படின்னா சத்தியமூர்த்தி தான். இவர் வந்து 1939 வந்து சென்னை மேயரா இருந்தாரு. சென்னை மேயரா இருக்கப்ப பொதுக்கல்வி, தரமான குடிநீர், இது எல்லாத்துக்குமே வந்து நிறைய முயற்சி எடுத்திருக்கிறாரு. ஆக்சுவலா இந்த சத்தியமூர்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு வழக்கறிஞரா தான் அவரோட வாழ்க்கையை வந்து தொடங்கினவர். இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்து முன்னணி தலைவராகவும் இருந்தவர் சத்தியமூர்த்தி. ஓகேங்களா, ஓகே. சோ இவர் வந்து பூண்டி நீர்த்தேக்கம் இருக்கு இல்லைங்களா, 1939 மேயரா இருக்கிறப்ப சென்னை மாநகரில் ஏற்பட்ட அந்த நீர் பற்றாக்குறையினை போக்குறதுக்கு வேண்டி பூண்டி நீர்த்தேக்கம் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்தவர் வந்து இந்த சத்தியமூர்த்தி தான். பூண்டி நீர்த்தேக்கத்தை கட்டுவதற்கான முயற்சிகளை வந்து எடுத்தவர் வந்து இவர் தான். பின்னாடி காலங்கள்ல வந்து நம்ம காமராஜ் வந்து என்ன பண்ணாருன்னா சத்தியமூர்த்தி சாகர், சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னு வந்து நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய பேரை வந்து மாத்தினாரு. சுதேசி இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வேண்டி வந்து ஜெயிலுக்கு போனவர் சத்தியமூர்த்தி. நெக்ஸ்ட் ராஜகோபாலாச்சாரி. சோ ராஜகோபாலாச்சாரி வந்துட்டு காந்தியுடைய தீவிர விசுவாசி. ஆமா, அது மாதிரி 1930 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துல வந்து இவர் தான் தலைமை தாங்கினார். இந்தியாவுடைய முதலமைச்சராக 1937 வந்து ராஜகோபாலாச்சாரி வந்து வந்திருக்காரு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 1937 நடந்த மாநிலத்தில் நடந்த நம்ம தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் முதலமைச்சராக வந்து பதவியேற்றவர் வந்து ராஜகோபாலாச்சாரி. ராஜகோபாலாச்சாரி 37
முதல் முதுமனிதர் முதுபெருமாள். ஆமா, கிரேட் ஓல்டு பர்சன். அதுல பார்த்தோம் நம்ம முன்னாடி. சுதந்திர கட்சிக்கான இளம் இந்தியா இதழுடைய ஆசிரியர் இவர். இளம் இந்தியா இதழுடைய ஆசிரியர். இளம் இந்தியா இதழுடைய ஆசிரியர் சக்கரவர்த்தி திருமகன், அதாவது ராமாயணம் மற்றும் வியாசர் மகாபாரதம் அந்த நூல்களுக்கான ஆசிரியர் இவரு. இவருக்கு 1955 பாரத ரத்னா விருது வழங்கியிருக்காங்க. 1955 பாரத ரத்னா. நெக்ஸ்ட் காமராஜர். காமராஜர் விருதுநகரில் ஜூலை 15, 1903 பிறந்தாரு. இவரோட மத்த பேர் கிங் மேக்கர், த கிரேட் லீடர், கருப்பு காந்தி அப்படின்னு நிறைய பேர் இருக்கு அவருக்கு. த கிரேட் லீடர், கிங் மேக்கர், கருப்பு காந்தி, கல்வி கண் திறந்த காமராஜர், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கு அவருக்கு, காந்தியடிகளுக்கு, இல்லைங்களா? ஆயிரத்தி 1644 லால் பகதூர் சாஸ்திரி மற்றும் 1966 பிரதமர் இந்திரா காந்தி. சோ லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி இவங்களோட எல்லாம் நிறைய பணிபுரிந்து மாநிலத்தை கட்டியவர் அப்படிங்கிற பேரும் இவருக்கு இருக்கு. மாநிலத்தை கட்டியவர் தப்பு. 1944. ஓகே. சோ நெக்ஸ்ட் ஈவேரா பெரியார். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஈவேரா பெரியார் தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு பெயர்பட்டவர். சுயமரியாதை, பகுத்தறிவு, மனிதாபிமானமற்ற சமுதாயத்தை வழங்குபவர். ஆமா, இதெல்லாம் பெரியார் தான். சோ தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்றாங்க. 1919 ஆண்டில் அவர் 1921 சென்னை மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைமை நிர்வாகியா சேர்றாரு. 1929 தலைவராகிறாரு. சுயமரியாதை இயக்கம் 1925 சுயமரியாதை இயக்கம் உருவாக்கப்படுது. பெரியார் நீதி கட்சியை திராவிட கழகமாக மாற்றினார். 1925 சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கினார். பெரியார் தான் கேரளாவில் வைக்கம் அந்த சத்தியாகிரகத்தை தொடங்கியவரும் பெரியார் தான். இவர் உருவாக்குனதுதான் நீதி கட்சி. நீதி கட்சியை திராவிட கழகமாக மாற்றியவர் பெரியார். நீதி கட்சியை உருவாக்கியவர் த ஜஸ்டிஸ் பார்ட்டி பெரியாருடையது. திராவிட கழகம் அறிஞர் அண்ணா பெரியார் கிட்ட இருந்து எடுத்துட்டு போய் தான் கொண்டு வந்த திராவிட கழகமா மாற்றினார். இதோட முடியுது நம்மளுடைய இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் முடியுது. சரிங்களா? ஓகே. இதுல எதுவும் டவுட் இருக்கா?